Hi cuties, welcome to Feathers Education. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் என்னன்னா arithmetic progressionsல ரொம்ப frequent-ஆ repeated-ஆ கேட்டுட்டு இருக்க ஒரு question. சரியா? இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினா ஒரு 10th போர்ட் எக்ஸாம்ஸ் எழுத போறவங்க 11th நீங்க KVPY, NDSC இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத போற எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? வீடியோக்குள்ள போலாமா? Let's start. So question என்னன்னா how many 3-digit numbers are divisible by 9? Correct? So எவ்வளவு 3-digit numbers 9 ஆல divisible ஆகுது அதான் question. So இத நாம யூசுவலா எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? So first 3-digit number என்னன்னா 100. So 100 ல இருந்து 1 by 1 ஒவ்வொரு நம்பரா like 101, 102, 103, 104 ஒவ்வொரு நம்பரா 9 ஆல divisible ஆகுதா செக் பண்ணிட்டே வருவோம். So first number 9 ஆல divisible ஆகுது 108. So அதை first number fix பண்ணிடுவோம். Then common difference d ன்றனால 9 ஆட் பண்ணி சீரிஸ் ஃபார்ம் பண்ணிடுவோம். அதே மாதிரி ரிவர்ஸ்ல 999 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொண்ணா செக் பண்ணுவோம். இங்க 9 ஆல் divisible ன்றனால ஸ்ட்ரைட்டா இதுவே லாஸ்ட் நம்பரா வந்துருச்சு. So a = 108, d = 9, an = 999. So இப்போ an = 999 அப்படினா an ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். we know a d. So இது சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா ஃபைனலா நமக்கு n வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். So இதுதான நார்மல் ப்ரொசீஜர், இதுதான உலக வழக்கம், இப்படி தான போட்டுட்டு இருக்கோம். ஃபைன். இப்போ இத நாம 10 செகண்ட்ல எப்படி சால்வ் பண்றதுன்னு பாப்போம். ரெடியா? ஓகே. ஒண்ணுல நடக்கலாம் சிம்பிளான ஷார்ட்கட். क्वेश्चन என்ன? how many 3-digit numbers are divisible by 9? எனக்கு எதால divisible ஆகுது அதெல்லாம் எனக்கு கவலையே இல்ல. 3-digit நம்பர்லயே இருக்கறதுலயே சின்ன நம்பர் என்ன? எனக்கு தெரிஞ்சது 100. ஓகேவா? இருக்கறதுலயே பெரிய நம்பர் என்ன? So first இருக்கறதுலயே பெரிய நம்பர் எழுதிடலாம். So இருக்கறதுலயே பெரிய நம்பர் எனக்கு தெரிஞ்சது என்ன? 999. இருக்கறதுலயே சின்ன நம்பர் என்ன 3 டிஜிட்ல? 100. So இது எதால டிவிசிபிள் பண்ண சொல்லிருக்காங்க? 9. So 9 ஆல நான் டிவைட் பண்றேன். So டிவைட் பண்ணா என்ன வரும்? 1 9s are 9, 1 9s are 9, 1 9s are 9. அதே மாதிரி 9 ஆல டிவைட் பண்ணீனா 1 9s are 9, ரிமைனிங் 1, திரும்ப 1 9s are 9. சார் ரிமைண்டர் அதெல்லாம் அத பத்திலாம் ஒரே பண்ணாது. ரிமைண்டர் என்னமோ வந்துட்டு போகுது. நமக்கு தேவை கோஷன்ட். இத டிவைட் பண்ணா 111, இத டிவைட் பண்ணா 11. அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த 111 இந்த 11 ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணனும். என்ன வரும்? 1 ல 1 போச்சுனா 0, 1 ல 1 போச்சுனா 0, 100. ஆன்சர் வந்துருச்சா? சூப்பரா. இப்போ என்ன? So number of 3-digit number divisible by 9 வந்து 100. அத சார் இது தெரியாம நான் ரொம்ப நேரமா 1 மார்க்ல எல்லாம் மாங்கமான்னு போட்டுட்டு இருந்தேன் சார் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சிம்பிள் டக்கனா. நீ எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் சரி, எந்த நம்பரால் டிவிசிபிலிட்டி ரூல் divisible by 2, 3, 4 எது கேட்டாலும் சரி நீங்க இதே மாதிரி ப்ரோசீட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா? சரி சார். அடுத்த क्वेश्चन. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? how many 2-digit numbers are divisible by 7? So first நம்ம என்ன பண்ணுவோம்? 2-digit number. எனக்கு தெரிஞ்ச 2-digit number இருக்கறதுலயே பெரிய நம்பர் என்ன? 99. இருக்கறதுல சின்ன நம்பர் என்ன? 2. எதால டிவைட் பண்ணுவோம்? 7. 7 ஆல டிவைட் பண்ணுவோமா? 1 7s are 7, remaining 2. 29. அப்போ 7 4s are 28. அதே மாதிரி இங்க இது 1 7s are 7. இதுக்கு மேல எதுவும் வராது சார். விட்ரு, கவலைப்படாத. 14 1. 14 minus 1 என்ன? 13. அப்ப ஆன்சர் என்ன? 13. முடிஞ்சது. 10 செகண்ட் ஆகுமா? அதுக்கு முன்னாடி கூட முடிஞ்சிடலாம். அடுத்த क्वेश्चन பாரு. how many 3-digit numbers are divisible by 6? சேம் அதே மாதிரி பண்ணுவோமா? ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாமா? 3-digit numbers are divisible by 6. சோ இருக்கலே பெரிய 3-digit நம்பர் என்ன? நமக்கு தெரிஞ்சது தான் வழக்கம் தானே. 999. இருக்கலே சின்ன நம்பர் என்ன? 100. போடு 6 ஆல டிவைட் பண்ண. 6 ஆல பண்ணா என்ன வரும்? 1 6 are 6, remaining 3 ஆ? ஓகே. 6 6 are 36, remaining 3, 6. முடிஞ்சா? அதே மாதிரி இத பண்ணுங்க. 1 6 are 6, remaining 4, 6 6 are 36. 166, 1 6. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா என்ன ஆகும்னா 6 ல 6 போச்சுனா 0, 6 ல 1 போச்சுனா 5, 150. வந்துருச்சா? ஆப்ஷன்ல இருக்க 150 போட்டு அவ்வளவுதான். முடிஞ்சா? ஃபைன். ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் ஹிண்ட் நான் இதுல 2-digit number divisible by 2-digit நம்பர் மட்டும் கிடையாது, 2 ஆல divisible ஆகிறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். இதுல மட்டும் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம போற சேம் எல்லா ப்ரொசீஜரும் அதே மாதிரி தான். என்னது 2-digit நம்பர்னா
ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் நம்பர் என்ன 10. சாரி, இதுல கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன 99 போட்டுக்கலாமா? இதுக்கே ஸ்மாலஸ்ட் நம்பர் 10. 12 டிவைட் பண்ணா எவ்வளவு வரும்? ஸோ 49, இங்க வந்து 5 வரும். ஸோ 49 minus 5 என்னன்னா ஆக்சுவலா 44 தான் வரும். பட் 2 ஆல டிவிசிபிள் ஆகும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். இதுல மட்டும் எக்ஸ்ட்ரா +1 பண்ணிக்கணும் ஆன்சர்ல. சரிங்களா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. மத்த எந்த நம்பர்னாலும் யூ கேன் ஃபாலோ தி சேம். 2ல பண்ணும்போது மட்டும் இம்பார்ட்டன்ட், இத மறந்துடாத. 2 ஆல பண்ற நம்பர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுல ஒரு +1 போட்டு ஆன்சர் 45. புரிஞ்சுக்கணும்? சிம்பிள், அவ்வளவுதான். ஸோ 5th கொஸ்டின் ட்ரை பண்ணிட்டு இதோட ஆன்சர் என்னங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. புரியுதா? ஓகே தானே கண்ணா? சிம்பிள். இனிமே how many 3 digit numbers or how many 4 digit number, how many 2 digit number, எந்த நம்பர் கேட்டாலும் சரி, எனி டிவிசிபிலிட்டி கேட்டாலும் சரி 10 செகண்ட் தான் போடுறேன். சரியா? ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த ஷார்ட்கட்ஸ் உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணு, ஷேர் பண்ணு அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடு. சரியா? Wish you all the best. Stay focused. And this is Ranjit signing off. We'll see you in the next video. Bye.